வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் முதற்கட்டமாக அதிமுகவின் அவசர செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தானே பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கொண்டார். துணை பொதுச் செயலாளராக KP முனுசாமி அவர்களும் பொறுப்பேற்று கொண்டார். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் OPS அவர்களிடம் கையொப்பம் இடவில்லை என்று வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் கூறியுள்ளார். இதனால் இந்த வழக்கானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திடம் விளக்கத்தை பெற்று இந்த நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது அவரது மறைவிற்கு பிறகு அந்த பதவி காலாவதியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிதான் அதிமுகவில் உயர் பதவி என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் OPS அவர்களை அனுமதி இல்லாமல் செயற்குழுவை கூட்டி அதில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அறிவிக்க முடியும்? இது மிகப்பெரிய ஒரு தவறு என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாக நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கானது இறுதி தீர்ப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றும் OPS அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். அவர் இறந்தவுடன் கொள்கைகளை மாற்றி தன்னை தானே பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்ட எடப்பாடியால் ஏன் ஒரு தேர்தலில் கூட வெற்றியடைய முடியவில்லை? மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். பெண்களது, தொண்டர்களது ஆதரவுகளும் எடப்பாடிகளுக்கு இல்லை, அவரது ஆதரவாளர்களுக்கும் இல்லை என்பதை மக்களவை தேர்தலிலேயே நாம் பார்த்திருப்போம். ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை? எடப்பாடி செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டும் விதமாக விக்கிரவாண்டி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று இரவோடு இரவாக தலைமை அலுவலகத்திற்கு கடிதங்கள் அனுப்பிய பிறகுதான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை என்று முதல் முறையாக அதிமுக இடைத்தேர்தலை சந்திக்காத தேர்தல் என்றால் அது விக்கிரவாண்டி தேர்தல்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படக்கூடிய நிலைமையில்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவுள்ளதாகவும் இதனால் OPS அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணையலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.